எஃப்ஜேவும் கனியும் நிஜமாவே அக்கா தம்பி தானா இல்ல அக்கா தம்பி மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு பெரிய கேள்வியை கேட்டுட்டு வராங்க. ஆரம்பத்துல இவங்களோட போட்டோ ஒண்ணு வெளியே வந்தப்ப என்ன இது ஃபேஸ் ரியாக்ஷனும் சரியில்லை, பாடி லாங்குவேஜும் சரியில்லை, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, ஆரம்பத்துல அக்கா தம்பி சொன்னப்பெல்லாம் இப்படி வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதன் பிறகு 2 நாட்கள்ல இப்ப இந்த வீடியோ பார்த்த பிறகு என்னடா இதுங்க அக்கா தம்பின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கனியோட புருஷன் எல்லாம் பார்க்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இன்னும் சமூக வலைத்தளங்கள்ல பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கனி அந்த மாதிரி ஆள் கிடையாது, கனி எல்லாருக்கிட்டையும் பாசத்தை காட்டுறதுனால அப்படி தோணுது, எஃப்ஜே தான் தப்பான ஆளு, எஃப்ஜே கிட்ட இருந்து தான் எல்லா பெண்களும் விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இதற்கு காரணம் ஆரம்பத்துல எஃப்ஜேவும் ஆதிரையும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தாங்க. அதன் பிறகு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வியானாவோட எஃப்ஜே ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. அந்த ஸ்கூல் டாஸ்க்ல கூட என் பக்கத்துல வந்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன வீடியோலாம் நம்மளே பார்த்திருப்போம். இப்போ வியானாவை விட்டுட்டு அரோராவை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளவு கேவலமான பிறவியா இருக்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சமூக வலைத்தளங்கள்ல கேக்குறாங்க. ஆனா இவ்வளவும் மாறி மாறி போக கான்ஸ்டன்டா கனி அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி இவரு அப்பப்ப கழுத்துல கிஸ் கொடுக்கற மாதிரியும் மடியில படுத்துட்டு இவங்க ஒரு மாதிரி ரியாக்ஷன் தருது, அதன் பிறகு தோல் மேல சாஞ்சிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது எல்லாமே கட் பண்ணி போடுறதுனால நமக்கு அப்படி பார்வையில தெரியுதா அப்படிங்கறது தெரியல. ஆனா அந்த வீடியோ பார்த்த பல பேரு எனக்கு என்னமோ தப்பா தோணுதுங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகுது. எனக்கு இது வரைக்கும் பிக் பாஸ்ல நம்ம எத்தனையோ அக்கா தம்பி அம்மா பையன் ரிலேஷன்ஷிப்ப பாத்துட்டோம். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது என்ன கொஞ்சம் ஓவரா போகுது அக்கா தம்பி பாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற பல பிக் பாஸ் வீடியோக்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்க ரெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.